தீட்டுன்னு உலகத்தில் எதையோ சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் எது தீட்டுன்னு நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், அது முன்னுரையாக மட்டும் சொல்கிறேன். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ராஜாவினுடைய போஜனமே தனக்கு தீட்டாயிரும்னு தானியேல் கண்டுபிடிக்கிறான். தானியேல் வளர்ந்த சமுதாயம் அப்படி, தானியேலுடைய முன்னோர்கள் அப்படி, தானியேலுக்கு தேவன் கொடுத்த, தானியேலுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனை அப்படி. அவங்க வந்து சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ இந்த காமேனி இறந்து போனார்ல, ஈரான் அதிபர், அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10 விதமான பாதுகாப்புக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட சாப்பாடு போகுமா. சாப்பிட்டு 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 அந்த சாப்பாடு உண்மையிலேயே இவர் சாப்பிடலாம், அது சரியான உணவு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் லாஸ்ட்டில் அவருக்கு சாப்பிட கொடுப்பாங்களா. நம்மளும் ராஜாக்கள் தானே. சிலருக்கு வந்து சோறு இருக்கிற இடம் தான் சொர்க்கம். என்னது? சோறு இருக்கிற இடம் தான். எங்கே சோறு போட்டாலும் தின்றுவான் அவன். நமக்கு கொடுக்குறவன் சரியான ஆளா, நம்மளை கொல்றதுக்கு தான் சோறு கொடுக்குறானா, இல்லை ஏதாவது பின்புலத்தில் நம்மள்ட்ட இருந்து ஏதாவது பறிக்க பார்க்குறானா, இல்லை நம்மளை வசியப்படுத்த பார்க்குறானா, இல்லை நம்மளை கைக்குள்ளே போட பார்க்குறானா அப்படின்னு பார்க்கணும். அதனால் இந்த சாப்பாட்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா ராஜாக்களுமே அப்படி தான். பானபாத்திரக்காரங்களை வச்சுருந்ததனுடைய நோக்கம் என்ன? அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாகலைன்னா ராஜாக்கள் சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக டெஸ்ட்டு, அவங்க தான் டெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா. ஏன்னா ராஜாக்களை கொல்றதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுறதே எதில்? விஷம்தான். இந்த உலகத்தில் ஒருத்தனை கொல்லவே முடியாதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த புருஷலியும் விஷம் வச்சு கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த மனைவியால். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் கொல்லவே முடியாதுன்னு தமிழக காவல்துறை போராடிக்கிட்டு இருந்த வீரப்பனையும் சாப்பாட்டில் விஷம் வச்சு தான் கொல்லப்பட்டதா அந்த பகுதியில் பேசுகிறாங்க. பணத்தை தான் துப்பாக்கி வச்சு போலீஸ் என்ன பண்ணிச்சான்? சுட்டுச்சு. நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னா, மேட்டூர் பக்கம் போனீங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள் போலீஸ்கிட்ட மாட்டி சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாப்பாடு ரொம்ப மோசமானது. நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், விசுவாசிங்க. அதுக்கு ஒரு சின்ன முன்னுரை தான் இதை நான் சொல்கிறேன். அப்போ வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இது மாதிரி ஜெபம் என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே எங்களை தீட்டுப்படுத்தாமல் எங்களை காப்பாற்றுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இது கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்குது, இது எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மாம்சீக சொந்தமாக இருக்குது, எந்த காரியங்களும் எங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கிறங்க. வேண்டிக் கொண்டான். இவன் எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவனை ஆண்டவர் எவ்வளோ பெரிய பதவிக்கு உயர்த்தினார்னு தெரியும். இதில் ஒரு வசனம் இருக்குது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இதோட முடிஞ்சிருச்சு அந்த வசனம். பின்னாடி தான் ஆசீர்வாதமே இருக்குது. பொல்லாங்கன் அவனை தொடவே முடியாது. அப்போ இதுக்காக ஜெபம் பண்ணணும். என்னை தீட்டுப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தின் இச்சைகள் தீட்டுப்படுத்தக்கூடாது, தவறான காரியங்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது, போஜனம் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு சினிமா பாட்டு கூட உங்களுக்குள்ளே புகுந்து உங்களை தீட்டுப்படுத்தி கொன்றும். ஒரு சினிமா வரி கூட, ஒரு சினிமா பாட்டினுடைய வரி கூட உங்களை மொத்தமாக அழிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுப்பார். நீங்கள் தேவனால் பிறந்தவன், தேவன் உங்களுக்கு தகப்பன் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், நான் விரும்புகிறேன், எனக்கு இந்த மாதிரி பாவங்கள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் பிசாசை தொட விடாமல் உங்களை காத்துக்கிற போது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்துக்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் தீட்டுப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கிறாரு. இப்போ பாருங்களேன், நம்மள இருந்தால் யோசிச்சு பார்ப்போம், இந்த அரண்மனையில் எப்படிரா இதெல்லாம் நம்மளை காத்துக்கிறது. இந்த தம்பி இங்கே கவனிங்க, தம்பி இங்கே பாருங்க, இந்த அரண்மனையில் இங்கே கவனிங்க தம்பி. தானியேலை பற்றி தான் பேசுகிறேன். இந்த அரண்மனையில் எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது? இது ராஜா ரொம்ப கொடுமையானவன், இவன் கொன்றுவான், இவனுக்கு அப்படி இப்படிலாம் யோசிக்கலை. அவன் வேண்டிக் கொண்டான், மற்றதை கர்த்தர் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது முடிஞ்சு போச்சு, ராஜா கொன்றுவார், நம்மளால் முடியாது,
நம்மளை இங்கெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாது, இங்கெல்லாம் அவ்வளோதான் கொண்டே போட்டுருவாங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் தேவனால் பிறந்தவன், நீங்கள் உங்களை காத்துக்கொள்றதுக்கு வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவர் பிசாசு உங்களை தொடாதபடி, அது உங்களை தீட்டுப்படுத்தாதபடி, அது உங்களை டிஃபைல் பண்ணாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சரியா? முதலாவது நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய முதல் விஷயம் 1 கொரிந்தியர் 6:18. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், ஆமாம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்ப முதலாவது பாலியல் பாவத்தினால உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. இதான் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இதான் இன்னைக்கு நான் பேச போறேன். இது ஒன்னதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல கவனமா இருக்கணும். பாலியல் சந்தோஷத்தை கொடுத்தது தேவன் மட்டும்தான். மனிதனை உருவாக்கும் போது 2 விதமான காரியத்துக்காக பாலியல் காரியங்களை மனிதனுக்குள்ள தேவன் தோற்றுவித்தார். ஒன்று மகிழ்ச்சியாயிருக்கவும், இன்னொன்று சந்ததிகளை உருவாக்கும். ஆனால் இதில் தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறார். அந்த நியமங்களுக்கு உட்பட்டு நீங்கள் வாழ வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிறங்க. யாக்கோபுக்கு ஒரே ஒரு மக தான். அவள் தீட்டுப்பட்டது நிமித்தமாக அவள் எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் வரவில்லை. ஏன்? தேவனுக்கு கொடுக்கறதுக்கு இடம் இல்லாமையா? ராகாபுக்கு இடம் இருக்குது, ரூத்துக்கு இடம் இருக்குது. ஆனால் தீட்டுப்படுத்தப்பட்ட அந்த யாக்கோபினுடைய மகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன வரல? இடம் வரல. அப்போ இந்த பாவத்தை இன்றைய சமூகம் விளையாட்டாக நினைக்குது. நம்ம சுற்றி வாழ்கிற பகுதியில் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, நைட்டு 9 மணிக்கு வருவாங்க. வீட்டில் வசதிகளான வாய்ப்புகள் பாவம் செய்கிறதுக்கு திறந்து கிடக்கு. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவன் உங்களுக்கு அப்பான்ங்கிறதுக்கு அடையாளம் நீங்கள் உங்களை காத்துக்கிறணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். எனக்கு தேவன் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சுருக்காரு, இந்த பாலியல் காரியத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாது. இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள். பாலியல் பாவம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான்ங்கிற முதல் காரியம் இருந்தாலும், இந்த சொந்த உடம்புக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அப்புறம் எதிர்காலத்தில் இந்த சரீரம் அவன் சொல்கிறத கேட்காது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் வரும்போது பலவீனப்பட்டு போயிடுறான். அந்த சரீரம் தேவையில்லாத பலவீனத்தை சந்திக்க ஆரம்பிக்குது. நான் சொல்லலை, இந்த வசனத்தில் ஒரு கீழ்ப்பகுதி ரொம்ப பயங்கரமான ஒரு எச்சரிப்பு வருது. சரீரத்தை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சுய உடம்புக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்வதுதான் பாலியல் பாவம். அதில் அந்த கரெக்டாக 13 வயசு வரும்போது, 14 வயசு வரும்போது அது ரொம்ப பீக்கில் வந்து அது நமக்குள்ளே பயங்கரமான வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இதில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். திருமண பந்தத்தில் தேவன் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணும் வரைக்கும் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். ஒருவேளை அந்த பாவம் உங்களை தீட்டுப்படுத்தி இருந்ததானால் தேவனிடத்தில் அழுது அது உங்கள் சரீரத்தில் வேறொரு ரூபத்தில் வெளிவருவதற்கு முன்னாக நீங்கள் அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு எடுக்க வேண்டும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பாவங்கள் திருமணத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டுட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுசும் சொந்த துணைக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்களாம். உலகத்தில் சில பறவைகள் கூட வேறொரு இணையோடு என்ன செய்யாது? இணை சேராது. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணுமா? சில மிருகங்கள் கூட வேறொரு இணையோடு இணை சேராது. வாழ்நாள் முழுவதும் ஒரே ஆணோடு அல்லது ஒரே பெண்ணோடு தான் இணை சேரும். அப்படி தேவனுடைய அருமையான படைப்பு இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஆதாமுக்கு ஒரே ஒரு ஏவாள் தான் படைத்தார். என்ன சொல்லுங்க? அவர்கிட்ட ஆவி இருந்துச்சுல, ஏன் இன்னொரு விழா எலும்பு கூட இருந்துச்சுல, பேசாமல் உருவி இன்னொரு ஏவாளை செஞ்சு உனக்கு இன்னொரு ஏவாள் 2ன்னு செஞ்சு ஆண்டவர் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் இதில் ஒரு நியதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த பாலியல் பாவத்தை ஜெயிக்கலைன்னா, யாரும் பார்க்கலைன்னா உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் ஆப்பு வைக்கிறீங்க. யாருமே பார்க்கலங்க, கண்டிப்பாக பார்க்கல. 2 விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. தேவன் ஒருத்தர் பார்க்குறாரு, அடுத்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரிய சாபத்தை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதை நீங்கள் எல்லாரும் கவனிச்சுட்டு இந்த காரியத்தில் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் மிக விலையேற பெற்றவர்கள், நீங்கள் மிகவும் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். பாருங்கள், இந்த பாலியல் பாவத்தை உங்களுக்கு எனக்கு எழுதுறாருன்னு நினைக்கிறீங்களா? பவுலுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் ஒரு பாஸ்டர், அவர் உத்தம குமாரன், அவருக்கே சொல்றாரு, நீ இந்த பாலியல் பாவத்துக்கு என்ன செய்யணுமா?
விலகி ஓடு. அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்களேன், அதாவது டோன்ட் ஃபைட் வித், இந்த மாதிரி பாவத்துக்கு நீங்கள் சண்டை போடவே முடியாது. ஃப்ளைட் பண்ணிடணும். ஃப்ளைட்னா பறந்துடணும். ஃபைட் அல்ல, ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டுனா என்ன? பறந்துடணும். இந்த பாவத்தில் நாங்கள் ஜோடியாக போவோம், நாங்கள் பாவமே செய்யாமல் வந்துடுவோம், நாங்கள் ஜோடியாக சுற்றுவோம், நாங்கள் தப்பு செய்யாமலே வந்துடுவோம். அது உங்களை தீட்டுப்படுத்திடும், அது உங்களை மொத்தமாக அழிச்சிடும், யாருக்கு தெரியாது. அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதை மிக மோசமான அளவில் வாலிபர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். நீங்கள் சபையே உங்களுக்கு தாய் தகப்பன் இதை பேச தவறுனாங்கன்னா நான் பேசுகிறேன், இது மிக தவறான காரியம். யோசேப்பு அன்று இந்த தவறிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்ட ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் தான் தேவன் அவனுக்கு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார். ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். அது தேவ திட்டம். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்யறது எப்படின்னு கேட்கிறான். அதுதான் நீங்க வாலிபர் கூட்டத்துக்கு வர்றதுக்கு அடையாளம், அதுதான் சண்டே கிளாஸ் படிக்கிறதுக்கு அடையாளம். இந்த பாவத்தை நீங்க தொட்டு கூட பார்க்க கூடாது. ஆண்டவர் உங்களை திருமண பந்தத்தில் இணைக்கிற வரைக்கும் நீங்கள் பிரதிஷ்டையாக இருக்கணும், நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் நல்லா படிக்கலாம். அதுக்காக இந்த பாவத்தில் உங்களை தீட்டுப்படுத்தினீங்கன்னா உங்கள் மகிமை லெச்ச. நீங்கள் நல்ல வேலைக்கு போகலாம், ஆனால் இந்த பாவத்தில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பாப்புலரான குடும்பத்தில் இருந்த ஒருத்தவருடைய மனைவியோடு தொடர்பு வைத்து அது வெளியே வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் இல்லாத காலத்திலேயே அவர் செத்து போயிட்டார், தூக்கு போட்டு. அது நீங்கள் போய் ராமநாதபுர ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது யார் எவருன்னு நான் சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. அவர் ஒருவேளை இருந்திருந்தார்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தின் அரசியலில் ஒரு அமைச்சராக கூடியவர், அவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தார், அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கோடு இருந்தார். ஆனால் இந்த பாவம் அன்னைக்கே வெளியே தெரிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களை லட்சியாக்கி விட்டுரும். அதனால வாலிப தலைமுறைக்கு நான் சொல்கிறேன், சபைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, சண்டே கிளாஸுக்கு இருக்கிறது, அப்புறம் எப்படி வேணாலும் வாழலான்னு பாலியல் பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நோ யூஸ். அதுக்கு நம்ம இப்படி கூடி வராமலே இருக்கலாம், அதுக்கு நம்ம இப்படி வந்து ஜெபிக்காமலே இருக்கலாம். நீங்கள் இந்த பாவத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரன், இரத்த சாட்சியை மரித்தவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், திருமணம் இல்லாமலே ஊழியம் செய்தவன், அவனுக்கே சொல்கிறாரு, ஓடிரு, இதோட நின்று நீ சண்டை போட முடியாது, இதில் நின்று நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் எழுதுகிறாரு. அதனால் நீங்கள் இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கேட்கணும். ரோமர் 8:13 நீங்கள் பாருங்களேன், அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்ட ஒரே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ மாம்சம் என்ன சொல்லும்? இந்த பாலியல் பாவத்தை செய்ய யாரும் இல்லை, என் வீட்டுக்காரன் வெளியே போயிட்டான், பேக் எடுத்துட்டு வா ஜாலியாக இருக்கலாம், எஸ்எம்எஸ் வரும், வா ஜாலியாக இருக்கலாம், வா ஜாலியாக சுற்றலாம், எஸ்எம்எஸ் வரும். ஏங்க அதே மனுஷனோட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு அதே மனுஷனோட தான் 40 வருஷம் 50 வருஷம் வாழ போகிறோம். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி பைக்கில் போகிறவனுக்கெல்லாம் அது திரும்ப அவன் இந்த ஆளோட 50 வருஷம் வாழ போகிறேன்னு இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்படித்தானே? கடவுள் எங்களை 50 வருஷம் திருமண வாழ்க்கையை காண செய்வார்னு இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் இவன் திருமணத்துக்கு முன்னாடியே போய் பாலியல் பாவம் செய்கிறதுனால இப்போ எல்லாம் 50 வருஷம் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஆனால் அன்றைய அந்நியர்கள், அஞ்ஞானிகளுடைய குடும்பங்களில் கூட 50வது ஆண்டு திருமண வாழ்க்கையை கொண்டாடிட்டு போகிறாங்க. எத்தனை வாழ்க்கை? அவருக்கு 25 வயசு கல்யாணம் ஆகுதுன்னா அவருக்கு 75 வயசு வரும்போது என்ன கொண்டாடுவாங்க? பொன் விழா. இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சுய சரீரத்துக்கு பாதிப்பை உண்டாக்கிட்டு, அப்போ இங்கே போட்டிருக்கு ஆவியினால், தேவ ஆவியினால் தான் இந்த பாலியலிச்சே ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்கிறேன், அதை பண்ணி ஜெயிக்கிறேன், இதை பண்ணி ஜெயிக்கிறேன். ஆமாம், இதில் வந்து ஒரு எஸ்எம்எஸ்லேயே விழுந்து போகிறவன் உண்டு.
மணிக்கணக்கில் பைபிள் படித்தவன் ஒரு சின்ன செய்தியிலே விழுந்து போயிடுவான். ஆவியானவர் உள்ளே இருந்தால் மட்டும்தான். மகனே, இது தேவன் வசிக்கும் வீடு, இது தேவன் வசிக்கும் ஆலயம், இந்த ஆலயத்தை நீ டச் பண்ணாத, இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் கேட்குறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பாவம் செய்கிறதுக்கு தான் இடம் தேடுவீங்க. ஆவியினால் மட்டும்தான் இந்த பாலியல் எண்ணங்களை அழித்து மொத்தமாக நீக்க முடியும். அதுக்கு சின்ன வயசுலேயே 13 வயசில் மாம்சம் இச்சை உங்களை மேற்கொண்டு கவ்வி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பாவம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட வந்து அது போராடுறதுக்கு முன்னாடி, ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க, என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை, வருங்கால தலைமுறைகளை பாலியல் பாவத்துக்குள்ள மனுஷனா இருந்தால் கண்டிப்பா அந்த பாவம் வரும். ஆனால் ஆவியானவர் இருந்தா, அதனால தானங்க பார்வோன்னு சொல்றான், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. என்ன யாரா? நம்ம நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு என்னன்னு கூட யோசிக்க மாட்டோம். அவன் ஒரு தேசத்தினுடைய 14 வருஷத்தை யோசிக்கிறான். என் பிள்ளைக்கு அடுத்து காலேஜ் போனால் என்ன இருக்குது என் கையில் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அவன் நாட்டோட 14 வருஷத்தை யோசிக்கிறான். அவன் எங்கே, நம்ம எங்கே? தேவ ஆவியை பெற்றவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இந்த ஊழியத்தோட 50வது வருஷம் எப்படி இருக்குன்னு யோசிப்பான். அவன் தேவ ஆவியை பெற்றவன். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு யோசிப்பான். அவன் தேவ ஆவியை பெற்றவன். இப்போ சின்ன பிள்ளை தானே, அவன் எப்படி தேவ ஆவியை பெற்றவனா இருப்பான்? எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தில் அந்த செய்கை வரத்தான் செய்யும், அது இயல்பு தானே. ஆனால் அது எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது, எப்போ அது செயல்படணும், எப்போ இந்த காரியங்களை நம்ம சரியாக வாழணுங்கிறத ஆவியானவருடைய கிருபையோடு, அவரும் கல்யாணம் ஆனவர் தான். அவர் மனாசே எப்ராஹிமை பெற்றவர் தான். சொல்லுங்கள், மனாசேக்கு எப்ராஹிக்கும் அப்பா யார்? அவர் தான் ஓடினார். அவர் கட்ட பிரம்மச்சாரி இல்லை, அவர் குடும்ப வாழ்வு நடத்தினவர், அவர் திருமணமானவர், பிள்ளை பெற்றவர், அவர் தான் ஓடினார். என்ன, இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். கலாத்தியரில் ஒரு வசனம் இருக்குது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். அதுலேயும் ஆவியானவரை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளை எங்கே அரைஞ்சிட்டாங்களாம், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்வு, இந்த பாலியல் காரியங்கள் இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த தவறான அது இச்சையாக காரியத்துக்குள்ளே வராதபடி நம்ம அதை எந்தில் அரைஞ்சிருவோமா? சிலுவையில் அரைஞ்சிருவோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கிடவும். அதனால தான் முதல்ல உங்களுக்கு இந்த பாலியல் இச்சையை மேற்கொள்ளணும்னா ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு இந்த இச்சையை சரியாக கையாள. அப்படி இல்லைன்னா வீட்டில் அம்மா எப்போ வேலைக்கு போகும், எப்போ ஃபோன் அனுப்பிக்கலாம், எப்போ வீட்டில் தின்ன காலியாகும், எப்போ தப்பு பண்ணலாம், எப்போ 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் எல்லோரும் கிளம்புவாங்க. இதுக்கு நம்ம வாழ்க்கை முறைகள் ரொம்ப கோபமாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் எங்களுக்கு வந்து அரணா ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்போ தான் நினச்சி பார்க்குறேன், நாங்கள் கரெக்டாக அந்த வாலிபத்தினுடைய பீக் வயசு வரும்போது எங்கள் அம்மா வீட்டில் கஷ்டம்னு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் ஒரு பேச்சு வருது, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, வீடு இப்படி இருந்தால் பிள்ளைங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும்னு சொல்லி ஊர்லேருந்து பாட்டியை கொண்டு வந்து எங்கேயோ வச்சுட்டாங்க. இப்போ வீட்டில் பாட்டி வீட்டுக்கு பாதுகாவல் மட்டும் இல்லை, யாருக்கும் பாதுகாவல். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றிக்கு 1/2 கிலோமீட்டருக்கு என்ன இருக்காது சொல்லுங்கள், வீடே இருக்காது, ஆளே இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம இதை காப்பாற்றப்படுறோம்? நம்ம குடும்பத்தினர் நமக்கு என்ன மாதிரி இருக்கிறாங்க? வேலியாக இருக்கிறாங்க. அதை விட ஆவியினாலே நீங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஆவியானவர் உள்ளே இருந்தால் அக்கினியாக சொல்லுவார், இப்படி நீ போகலாமா, இந்த இச்சைக்குள்ளே நீ போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக நம்ம வாசித்த அதே பகுதியில் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 16வது வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதான் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம சபையில் இவ்வளோ வாலிபர்கள் இருக்கோம், இதில் ஒரு 4 பேர் வந்து பாலியல் பாவத்தில் இருக்காங்க அப்படின்னா கர்த்தருடைய சபையாகிய சபையை அவங்க என்னவா மாற்றிட்டாங்க? என்னவா மாற்றிட்டாங்க? அதுலேயும் திருவிருந்தில் பங்கெடுக்கிறாங்க. கர்த்தருடைய சரீரத்தில் ஒன்றை பிச்சு அவங்க புசிக்கிறாங்க. அதே ஆள் பாலியல் பாவத்தை செஞ்சால் கடவுளுடைய உடம்பை என்ன உடம்பாக்கிட்டாங்க?
ஆக்கிட்டு நீங்கள் வந்து பந்தியிலையும் வந்து பங்கெடுத்துட்டு போகிறீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் வேசி ஆக்குறீங்க. நீங்கள் வேசி ஆனது இல்லாமல், ஏன்னா நீங்கள்லாம் யார்? கிறிஸ்துவின் சரீரம். அப்போ இந்த பாவத்தோட காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதுலேயும் நான் என் பிள்ளைங்களுக்கு காலையில் சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஓரினை சேர்க்கை, பெண்ணோடு பெண் தவறு செய்வது அதுவும் தடை செய்யப்பட்டது வேதத்தில். ஆணோடு ஆண் சேருவதும் தடை செய்யப்பட்டது. திருமணத்துக்கு முன்பான உறவும் தடை செய்யப்பட்டது. கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு நபரோடு உறவு கொள்வதும் தடை செய்யப்பட்டது. புரிஞ்சிருச்சா? இந்த 4 உறவுகளும் தேவனுடைய பார்வையில் மோசமானது. கல்யாணம் பண்ண போகிறவனைத்தான் அப்படின்னா ஒரு வீடு கட்டினா கூட பிரதிஷ்டை பண்ணி தான் குடியேறணுமா. ஆனால் இந்த உடம்பு தான் புதிய ஒரு மேனியை தரப்போகுதுன்னு நம்புகிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு கொள்கிறத தேவன் அனுமதிக்க மாட்டார். இப்போ 4 காரியம் சொன்னல, எந்த பாலியல் செய்யக்கூடாது? கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண பிறகு செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண பிறகு சொந்த மனைவி சொந்த புருஷனோட மட்டும்தான் வாழ்க்கை. அதுக்கு அடுத்து அந்நிய நபர்களோடு வாழ்க்கை நடத்துவது தேவனுக்கு உகந்தது அல்ல. ஆணோடு ஆண். அதான் இப்போல்லாம் அதிகமான பாவம் நீங்கள் பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராமில். இது ஆண்டவர் அன்னைக்கே எழுதிட்டார். எங்கே? ஆதியாகமம் 19, நியாயாதிபதிகள் 19 அங்கே எழுதிட்டார். வேணா இதே அதிகாரத்தில் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க கேட்டுக்கிறங்க. 9ஆம் வசனத்தில் பாருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர். யார் அவங்க? ஆமாம், விபச்சாரக்காரங்க திருமணத்துக்கு அப்புறமா போய் இந்த தவறில் போகிறது. அது அவங்க சந்ததியே சபிக்கப்பட்டு போகும்னு நீதிமொழிகளில் இருக்குது. அவன் சொத்தெல்லாம் புறத்தையார் தின்றுவான். அதாவது அவன் பெத்த மகனுக்கு சோறு கூட வாங்கி கொடுக்க மாட்டான், வப்பாட்டியினுடைய பிள்ளைக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பான். எப்படி சொல்கிறது புரியுதா? சொந்த மகனுக்கு சோறு வாங்கி கொடுக்க மாட்டான், வப்பாட்டியோட பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுப்பான்? அதனால் இவன் அழுதுகிட்டே இருப்பான். இந்த பாவத்தினுடைய கொடுமையை உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். அவன் அழுவான், சொந்த பிள்ளை அழுவான். அப்போ எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டார், அங்கே போயிட்டுருக்கும் பணம் வீணா. அதனால தான் ஆண்டவர் இந்த பாவத்தை ரொம்ப சாடுறாரு. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், அதில் விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், இவங்க எவனுமே பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இதிலிருந்து விடுதலை பெறதுக்கு தேவன்கிட்ட கிருபை கேளுங்க. இந்த சரீரம் பால் மாடு உற்பத்தி பண்ணுறது போல் இந்த காரியங்களை உற்பத்தி பண்ணி உங்களை சீக்கிரமே சாவடிச்சிடும். நான் பார்த்தவரை தண்ணி அடித்தவனுக்கு கூட ஆயுசு 50க்கு மேலே போகுது. பாலியல் பாவத்தில் மாட்டினவனுக்கு 50க்கு மேலே போகிறது ரொம்ப அபூர்வம். எழுதி வச்சுக்கிறேன். தன்னைத்தானே கெடுத்துக்கிறான்ல மதுபானத்தினால, அவன் கூட கொஞ்சம் வாழ்கிறான். ஆனால் இந்த பாலியல் பாவத்தில் போகிறவன ஆண்டவர் பயங்கர கடுமையாக எச்சரிக்கிறாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று பாருங்கள். எல்லாவற்றிலையும் நீங்கள் உற்று பாருங்கள். அதனால் கிறிஸ்துவின் அவயவத்தை என்ன ஆக்கக்கூடாது சொல்லுங்கள். திருவிருந்து எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால தான் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களும் செத்தும் போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாகவும் உங்களில் சிலர் நித்திரை அடைந்தவர்களாகவும் ஆனீர்கள். அவள் தானே வாசித்து முடிச்சாரா? எப்படி வாசித்து முடிச்சாரா? அதனால சொல்கிறேன், ஸ்திரியை தொடுகிறவன் மதிகட்டவன். அது என்ன எப்படி போட்டிருக்கு? திருமணத்துக்கு முன்னாக இந்த பாவத்தில் சபைக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அலங்காரமாக தேவன் வைக்க விரும்புகிறாரு. நீங்கள் அலங்கோலமாக மாற்றணும்னா இந்த ஒரு பாவம் போதும். இதில் உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். இதிலேருந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். சும்மா ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு பைபிளை படித்தேன், வந்து பரிச்சை எழுதினேன், போனேன் இல்லை. தேவனும் நீங்களும் ஒட்டிருங்க. தேவனும் நீங்களும் எசைஞ்சிருங்க. தேவனும் நீங்களும் இணைஞ்சிருங்க. எப்படி ஒரு மோசமான, அதாவது ஒரு மோசமான மரத்தில் நல்ல மரத்தோட கிளையை கட்டின உடனே அப்படியே அந்த நல்ல மரமாக அது காக்கிது பாருங்க. அடி ஏதோ தெரியாது, அது என்னன்னே தெரியாது. ஆனால் மேலே நல்ல மாமரத்தை கட்டிட்டாங்க. இப்போ தலைஞ்சு வர்றது சூப்பர் மல்கோவா மாம்பழம். ஏன்னா நீங்கள் கட்டப்பட்டது யாரோட சொல்லுங்கள். அதனால் இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா சும்மா நானுமே நேசிக்கிறேன் எசைஞ்சிடணும், போய் ஆண்டவரோட ஒட்டிடணும்.
ஆண்டவரே, இந்த பாவம் என்னுடைய எதிர்காலம், எனக்குடைய பிள்ளைங்க, என் சந்ததி, எனக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இது என்னை கெடுத்துரும். இந்த பாவத்தை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நம்ம படிக்கிறதுக்கு கவனமாக இருக்கிறோமோ இல்லையோ, இந்த பாவம் எனக்கு வேணாம், இந்த பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது, இது என் மகிமையை, என் மேன்மையை கெடுத்துரும். அதனால் தானியேல் வேண்டிக் கொண்ட மாதிரி வேண்டிக் கொண்டு, தேவனால் பிறந்தவங்க அப்பா ஆண்டவர்னு சொல்லிட்டு அப்பா பிதாவின் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, உங்களை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே இந்த பாலியல் சலனம் கொஞ்சம் உடம்புலேருந்து மேலே வந்தோடனே வேற எங்கேயோ அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில் 2 பேரோட எதிர்காலமும் கேள்விக்குறி. கடைசியில் 10th வந்தோடனே என்ன மார்க்கு, எதிர்காலம் எப்படி? நம்ம எதிர்காலத்தை தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்காரு. அதுக்கு இந்த பாவத்தை நீங்கள் எல்லோரும் காலில் கீழே போட்டு மிதித்து தூக்கி எறிஞ்சு, ஆண்டவரே இதிலேருந்து ஜெயிக்க எனக்கு கிருபைதார், உம்மோடு நான் இசைகிறேன், உம்மோடு இணைகிறேன், உம்மோடு நான் இன்னும் இசைஞ்சிருக்கிறேன், அவரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் கனெக்ட் ஆகும்போது, வாய்ப்பு வரும்போது, அதான் ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, வாய்ப்பு வந்துச்சுன்னா எவனுமே பரிசுத்தவான் இல்லை, எவனுமே இல்லையா. வாய்ப்பு வந்துருச்சுன்னா எவனுமே என்ன இல்லையா. அந்த வாய்ப்பு வரும்போது தட்டிட்டு ஓடுறான் பாருங்க, அவன் தான் பரிசுத்தவன். பிரதிஷ்டையாக இருக்கணும், தீர்மானமாக இருக்கணும், அதாவது கோடு போட்டு வாழணும். இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த காரியத்தை என்னுடைய சரீரத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது, இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்படி இருக்கணும். எதிர்கால தலைமுறைகளுக்கு இதை பேசுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட இதை பேசுங்க. வளர்ந்து வரும்போது கரெக்டாக டீன் ஏஜுக்கு முன்னாடி அவனுக்கு சரியாக புரிய வச்சிடணும். 10th 12th 10th 12வது வயசுக்குள்ளே அவனுக்கு சொல்லணும், டே இந்த பாவம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத பாவம், இந்த பாவத்தை ஜெயிச்சதுனால தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மிக மகிமையாக வளர்ந்து வந்தாங்கங்கிறத நீங்கள் சொல்லணும். எல்லாம் உங்கள் தலைமுறைகளை வளர்க்குறதுல இந்த பாவத்துக்கு ஜெயிச்சு நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கிட்டீங்கன்னா, நான் ஏன் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் 12th முடிஞ்சவொன்னே ஃப்ரீயாக போகலாம், எங்கே வேணாலும் தங்குவீங்க, காலேஜில் படிப்பீங்க, ஹாஸ்டலில் இருப்பீங்க. என் உடம்புன்னு செஞ்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆயுசு நாட்களை நீங்களே இழக்க வேண்டியது வரும், மேன்மை இழக்க வேண்டியது வரும், நன்மை இழக்க வேண்டியது வரும். தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு சுகம்தான் மிக மிக முக்கியம். என்னதான் முக்கியம்? இந்த சரீரத்துக்கு காவலாக அவர் இருக்கணும்னா, இந்த சரீரம் அவர் தந்ததுன்னு நம்புறீங்கன்னா, இந்த சரீரம் உயிர்த்தெழுதல்னு நம்புறீங்கன்னா, இந்த பாவத்தை இதுவரை இந்த பாவம் உங்களுக்கெல்லாம் வந்துருந்துச்சுன்னா, நான் நிறைய அண்ணன்மார்கள் எனக்கு சொல்கிறாங்க, அண்ணே நம்ம சபையில் உள்ள பிள்ளைங்க பைக்கில் போகிறாங்கண்ணே, அண்ணே அங்கே பார்த்தேனே இங்கே பார்த்தேனே அப்படின்னு. இந்த சபையை விட்டு போனவங்களும் நிறைய பேரை அப்படி தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்காவது வேலை இல்லை, உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்கார், உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்குறார். நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 பசங்களை பார்த்த உடனே ஏதோ நான் பெரிய ஆள்னு இங்கே ஸ்டேட்டஸ் வச்சு தங்களை வெளிப்படுத்துகிறாங்களாம். இதெல்லாம் உங்களை வெளிப்படுத்துகிற இடம் இல்லை, இது தேவனை மட்டும்தான் வெளிப்படுத்துறதுக்கு இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கார். அப்படி தானேப்பா, புசிச்சாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுவும் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு நான் உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா சினிமா பாட்டு தான் வருது. அதிலிருந்தே இன்னும் விடுதலை வரல. எப்போ நீங்கள் இயேசுவோட இசைய போகிறீங்க? எப்போ நீங்கள் ஆண்டவரோட இசைய போகிறீங்க? இதெல்லாம் குப்பைன்னு தோணாதா உங்களுக்கு? அதனால் தம்பிமார்களா, இனி இந்த பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து போயிருந்தா அதில் ஒரு பிரதிஷ்டையாக இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை புதிதாக மாற்றுவார். நான் சொல்கிறது புதிய உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மன்னிப்பு தான். இட்ஸ் a great blessing. அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. விபச்சாரம் செஞ்சவன் கல்லெறிஞ்சு, புதிய ஏற்பாட்டில் இரக்கமும் கிருபையும் அள்ளி கிடக்கிறனால வாயை திறந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை செய்யாமல் எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு சந்ததி, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு அற்புதமான சந்தோஷமான மேன்மையை நான் உருவாக்கி கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. இனி உங்கள் சரீரத்தை நான் வேசியின் சரீரமாக மாற்ற மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு உங்களை பிரதிஷ்டை பண்ணால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மார்க் உயர்த்த முடியாததை, மார்க்குன்னா மத்தேயு மார்க் இல்லை, எந்த மார்க்கு? பரீட்சையில் எழுதி எடுக்கிற மார்க் உயர்த்த முடியாததை ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு இந்த பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். மூத்தவர்களாக இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே சிக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்க.
அதை பயன்படுத்திக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு வெகுளியாக இருக்குமோ அப்படி இன்றைக்கி நிறைய தவறுகள் சபைக்குள்ளே நடக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட பாவத்தை சபையிலேருந்து என்ன செய்யணும்? விரட்டணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட பாவத்தை விரட்டணும். யாக்கோபு குடும்பத்தில் 2 பேருக்கு இந்த பாவம் வந்து மாட்டுச்சு. ஒன்று மூத்தவருக்கு, இன்னொன்று கடைசி. ஃபஸ்ட் ஒன்று, லாஸ்ட் ஒன்று. மூத்தவர் யார்? ரூபன். கடைசி யார்? அந்த பிள்ளை. அவங்க 2 பேரும். ஆனால் இந்த மூத்தவனுக்கு வந்த பாவத்து நிமித்தமாக தான் யோசேப்பு காப்பாற்றப்படுறான். அவங்க அப்பாவுடைய கண்ணீர். இந்த பார்த்தியா, ரூபன் இப்படி பண்ணிட்டான், ரூபன் இப்படி செய்யலாமா, ரூபன் இப்படி பண்ணிட்டானே, ரூபன் இப்படி பண்ணிட்டானே, ரூபன் இப்படி பண்ணிட்டானே. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் யோசேப்புக்குள்ளே விதையாக விழுந்துச்சு. அடுத்தவனுடைய மனைவியை தொடவே கூடாது, அது நல்லதல்லங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அப்போ இன்றைக்கி எல்லோரும் கவனிச்சிங்களா? எதில் தீட்டுப்படுத்தக்கூடாது? பாலியல் பாவத்தில் உங்களை என்ன செய்யக்கூடாது? அது தீட்டுப்படுத்துகிற காரியம் அல்ல. அதனால் தீட்டுப்படுத்தாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவரை கேளுங்கள். இந்த 13-14 கூட்டம்லாம் வருதுல்ல, அப்போ ஆண்டவர் என்னை தொடணும், என்னை சந்திக்கணும், அதுக்கு தான் கூட்டம். சும்மா நம்ம ஏதோ நம்மளை உயர்த்துறதுக்கு இல்லை. ஆவியானவர் எங்களை நேரடியாக டச் பண்ணணும், வார்த்தைகள் எங்களுக்கு வரணும். ஆமாம், ஆண்டவர் அபிஷேகிக்கும் போது சிலர் கைத்தட்டுவாங்க, சிலர் அப்படியே கோடி ரூபா கிடைச்ச ஒரு சந்தோஷத்தோடு துள்ளி குதிப்பாங்க சிலர். அதுக்கப்புறம் அந்த ஆவியானவர் அந்த பெந்தைக்கோஸ்தே சபை ஒன்றை புரிஞ்சுக்கிறணும். ஆவியானவர்னா ஏதோ வந்து காத்திருப்பு கூட்டத்திலையும் ஆராதனையிலையும் கைத்தட்டிட்டு போகிறவர்னு இசைந்திருப்பது. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்றால் என் ஆவியையும் அவர் ஆவியையும் சேர்த்து கட்டி வைப்பது. அப்புறம் எங்கே என் ஆவியோட விருப்பம் வரும்? எல்லாம் அவர் விருப்பம். அவர் பாலியல் பாவம் செய்வாரா? ஏன்னா இப்போ என் ஆவியும் அவர் ஆவியும் என்ன பண்ணியாச்சு? கட்டியாச்சு. இப்போ எனக்குள்ளே இருந்து என்ன வரும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், சாந்தம், இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் முளைச்சி வர முடியும். வேறு எதுவும் வர முடியாது. நீ ஆண்டவருடைய ஆவியினால் எசைஞ்சிருந்து இதை ஜெயிக்கணும். யோசேப்பு 13-14 வயசில் கிரேட், 17 வயசில் போனான். ஒரு 18 to 20க்குள்ளே வச்சுக்கிறீங்களா அந்த சம்பவம் நடக்கும்போது. நினச்சி பாருங்கள், அவன் லைஃப்பில் எப்படிப்பட்ட பிரதிஷ்டை இருக்கும்னா, நமக்கு 70 வயசில் இல்லாத தீர்மானத்தில் இருந்திருக்கான். யோசேப்பும் தானியேலும் தீர்மானம் பண்ணி தீட்டுப்படுத்தாதபடி ஜெயித்தார்கள். நீ தான் யோசேப்பு, நீங்கள் தான் தானியேல். தீர்மானம் பண்ணுங்கள், பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆண்டவரை இப்படிப்பட்ட பாவங்கள் எங்களை தொடாதபடிக்கு காத்தருளும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சரீரத்தை படைத்தவருக்கு இந்த சரீரத்தை அடக்கி ஆளுகிற கிருபையும் தெரியும். அவர் நல்லவர்.